நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். தானம் தவம் இரண்டும் தங்கா வேணுலகம் வானம் வழங்காதெனின். விளக்கம். இப்பேருலகில் மழை பொய்த்து விடுமானால் அது பிறர் பொருட்டு செய்யும் தானத்திற்கும் தன் பொருட்டு மேற்கொள்ளும் நோம்பிற்கும் தடங்கலாகும். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி முதல்வர் பதவி ஏற்பு விழாவில் கலந்து கொள்கிறார் பாஜக தலைவர் நிதின் நபி. பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 அமைச்சராக பதவியேற்க உள்ளதாகவும் தகவல். புனித ஜெயராக்கினி அன்னை ஆலய தேர்பவனி ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் வரும் 13ஆம் தேதி முதல்வராக ரங்கசாமி பதவியேற்க உள்ள நிலையில் பதவியேற்பு விழாவில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபி பங்கேற்க உள்ளார். புதுச்சேரியில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய உள்ளது. மீண்டும் முதல்வராக ரங்கசாமி வரும் 13ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். இந்த நிலையில் அவர் பதவியேற்கும் விழாவில் பங்கேற்க பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நபி கலந்து கொள்ள உள்ளதாக புதுச்சேரி பாஜக தலைமை தெரிவித்துள்ளது. இதற்காக நாளை மாலை தனி விமானம் மூலம் அவர் புதுச்சேரி வருகிறார். நாளை மாலை பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளும் ஆலோசனை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதல்வர் ரங்கசாமியுடன் பாஜகவின் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாகவும் பதவியேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் பழமையான புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தின் பெருவிழாவை ஒட்டி நடந்த ஆடம்பர தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி உழவர்கரையில் பழமை வாய்ந்த புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 311ஆம் ஆண்டு பெருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து சிறிய தேர்ப்பவனி மற்றும் திருப்பலிகள் நடந்தது. முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்ப்பவனி நடைபெற்றது. இதனை சேலம் மறை மாவட்ட பேராயர் அருள் செல்வம் ராயப்பன் துவக்கி வைத்தார். கும்பகோணம் மறைமாவட்ட பங்கு தந்தை ஜீவானந்தம் அமலநாதன் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் இறைமக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். எல்என்டி தொழிலாளர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகள் மீது போடப்பட்ட பொய் வழக்கினை திரும்பப் பெற வலியுறுத்தியும் சேதராப்பட்டு காவல் உதவி ஆய்வாளரை பணியிடை மாற்றம் செய்ய கோரியும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் கடிதம் வழங்கினார்கள். சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் இயங்கி வரும் பன்னாட்டு நிறுவனமான எல்என்டி தொழிற்சாலையில் மே 1ஆம் தேதி அன்று தங்களுடைய வாழ்வுரிமைக்காக போராடிய தொழிலாளர்கள் மீது எல்என்டி நிர்வாகம் வழங்கிய பொய் புகாரினை விசாரணை செய்யாமல் போராட்ட களத்தில் பங்கேற்காத தொழிலாளர்கள் மீது சேதராப்பட்டு காவல் உதவி ஆய்வாளர் பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், எனவே அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து கடிதம் அளித்தனர். இந்நிகழ்வில் சேதராப்பட்டு திருபுவனை தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் மோத்திலால், சிவகுமார், மகேந்திரன், ரமேஷ், கொளஞ்சிநாதன், ஈட்டன் பாஸ்கர், ஜெயக்குமார், கிருஷ்ணமூர்த்தி, புவனேஸ்வர், சித்திரவேல், ரகுபதி, பூங்காவனம், செல்வம், கார்த்திகேய முருகன், சரவணன், பாஸ்கர், கணேஷ், பாலுசாமி ஆகியோர் பங்கேற்றனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம்.
வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரி லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் 2ஆம் இடம் பெற்று சாதனை படைத்துள்ளது. பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 95 மாணவ மாணவியர் தேர்வு எழுதினர். அதில் அனைத்து மாணவர்களும் வெற்றி பெற்று 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். பள்ளியில் முதலிடமும் மாநில அளவில் 2ஆம் இடமும் பெற்ற மாணவி தர்ஷினி 597 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். மாணவி ஹாசினி 592 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் 2ஆம் இடம் பெற்றுள்ளார். ஷென்பகா 569 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் 3ஆம் இடம் பெற்றுள்ளார். மாணவன் துஷ்யந்த் 562 மதிப்பெண்கள் பெற்று கணினி அறிவியல் பாடப்பிரிவில் முதலிடம் பெற்றுள்ளார். மாணவி கீர்த்தனா 555 மதிப்பெண்கள் பெற்று உயிரியல் பாடப்பிரிவில் முதலிடம் பெற்றுள்ளார். மேலும் பிரெஞ்சு பாடத்தில் 6 மாணவர்களும், பொருளாதார பாடத்தில் 1 மாணவரும், வணிகவியல் பாடத்தில் 2 மாணவர்களும், கணக்கு பதிவியலில் பாடத்தில் 1 மாணவரும், கணினி அறிவியல் பாடத்தில் 6 மாணவர்களும், கணினி பயன்பாடுகள் பாடத்தில் 1 மாணவரும், வணிக கணிதம் பாடத்தில் 2 மாணவர்களும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். இறைவன் அருள் ஆசியாலும் ஆசிரியர்களின் அனுகிரகத்தினாலும் இந்த வெற்றி சாத்தியமாயிற்று என்று பள்ளி முதல்வர் கூறினார். மாணவர்களின் இந்த சிறப்பான வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த நிர்வாகம், பள்ளியின் தாளாளர், முதல்வர், துணை முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கும் பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொண்டார். காரைக்கால் நிரவி அற்புத குழந்தை இயேசு ஆலய திருவிழா அலங்கார தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்கு உட்பட்ட நிரவி பகுதியில் அற்புத குழந்தை இயேசு ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தை ஒட்டி பங்கு தந்தையால் மந்திரிக்கப்பட்ட குழந்தை இயேசு உருவம் பொறிக்கப்பட்ட கொடி நிரவி பகுதியின் பல்வேறு வீதிகளில் வலம் வந்து ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று அலங்கார தேர்பவனி நடைபெற்றது. இதை ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நாளை கொடி இறக்கத்துடன் அற்புத குழந்தை இயேசு ஆலய திருவிழா நிறைவடைகிறது. போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள இலவம் பஞ்சு மரங்களில் இருந்து பஞ்சு காய்கள் வெடித்து பஞ்சுகள் காற்றில் பறப்பதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். தட்டாஞ்சாவடி, தொழில்பேட்டை மற்றும் பஸ் நிறுத்தம் அருகே உள்ள இலவம் பஞ்சு மரங்களில் காய்கள் முற்றிய நிலையில் காணப்படுகின்றன. அவை வெடித்து அதிலிருந்து வெளிவரும் பஞ்சுகள் காற்றில் பறந்து சுற்றுப்புற பகுதிகளில் பரவி வருகின்றன. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள், அருகிலுள்ள குடியிருப்புகளில் வாழும் மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக சாலைகளில் பஞ்சுகள் பரவுவதால் வாகன ஓட்டிகள் சிரமத்துடன் பயணம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல கம்மன் கலையரங்க வளாகத்தில் இருந்த இலவம் பஞ்சு மரங்களில் இருந்து பறந்த பஞ்சுகளை கடந்த 5ஆம் தேதி தீயணைப்புத் துறையினர் தண்ணீர் பீய்ச்சி அடித்து அகற்றினர். அதேபோன்று தட்டாஞ்சாவடி, தொழில்பேட்டை பஸ் நிறுத்தம் அருகில் காற்றில் பறந்து வரும் இலவம் பஞ்சுகளை முறையாக அகற்ற சம்பந்தப்பட்ட துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காலாப்பட்டு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் தமக்கு வாக்களித்த மக்களுக்கு நேரில் சென்று தமது நன்றியை தெரிவித்தார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட செந்தில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனிடையில் தனக்கு வாக்களித்த தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் நேரில் சென்று நன்றியை செலுத்தி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக கருவடிக்குப்பம் பகுதி மக்களுக்கு நேரில் சென்று நன்றி தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர் செந்திலுக்கு பட்டாசுகள் வெடித்தும் ஆளுயர மாலை அணிவித்தும் அவரது தொண்டர்கள் மற்றும் கட்சியினர் அவரை உற்சாகமாக வரவேற்றனர்.
மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி முதல்வர் பதவி ஏற்பு விழாவில் கலந்து கொள்கிறார் பாஜக தலைவர் நிதின் நபி. பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 அமைச்சராக பதவியேற்க உள்ளதாகவும் தகவல். புனித ஜெயராக்கினி அன்னை ஆலய தேர்பவனி ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.